போலீஸ்காரர் காயம். கலவரத்தை தூண்டிய மூவர் கைது. அமைதி பேரணி நியாயத்தை முன்னிறுத்தியதாக இருக்க வேண்டும். போலீஸ்காரர் தாக்குதலுக்கு பிரதமர் கண்டனம். நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மலேசிய ஆயுதப்படை உள்வாங்க வேண்டும். புதிய வகை தாக்குதல்களை எதிர்கொள்ள அவசியம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் லோகேஸ்வரி மோகன். கோலாலம்பூர் காம்புங் சுங்கை பாருவில் இன்று கலவரத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் மூவரை போலீஸ் கைது செய்ததை தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோ ஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார். அதனையடுத்து அமைதி காக்கும்படியும் உணர்ச்சி உந்துதலில் செயலாற்ற வேண்டாம் எனவும் அவர் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அவர்கள் மூவரும் இன்று காலை தடுத்து வைக்கப்பட்டனர். மன நிறைவின்மையால் அவர்கள் கலவரத்தை தூண்டியிருக்கக்கூடும். அதேவேளை சட்டத்தின் அடிப்படையில் தமது தரப்பு நடவடிக்கை எடுத்ததாக அவர் தெளிவுபடுத்தினார். மாநகர் சீரமைப்பு திட்டத்தின் கீழ் அங்குள்ள வீடுகளை இடிக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. உரியவருக்கு இழப்பீடும் வழங்கப்பட்டுவிட்டது. சிலருக்கும் வீடுகள் இடிக்கப்படுவதில் உடன்பாடு இல்லாது இருக்கலாம். ஆனால் சட்ட முறைப்படி செயலாக்க தரப்பு நடவடிக்கை எடுத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தலைநகரில் சட்ட செயலாக்கத்துக்கான 6ஆம் தேசிய தடயவியல் அறிவியல் கலந்தாய்வு நிறைவு விழாவில் பங்கேற்ற டத்தோ ஸ்ரீ முகமது கலீத் அந்த கூற்றை வெளியிட்டார். இந்நிலையில் ACP சுலிஸ்மி எஃப்என்டி சுலைமான் தாக்கப்பட்டது தொடர்பில் விசாரணைக்காக சிலர் கைது செய்யப்பட்டனர். அந்த பேரணியின் போது பங்கேற்பாளர்களிடையே சினத்தை தூண்டிவிட்டவர்களும் கலவரத்தை ஏற்படுத்தியவர்களும் அடையாளம் காணப்பட்டு விசாரிக்கப்படுவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடில் மார்சூஸ் தெரிவித்தார். அவர்களுள் ஒருவர் அந்த வட்டாரத்தை சேர்ந்தவர் அல்லர் என்றும் இந்த விவகாரத்தை பயன்படுத்தி குடியிருப்பாளர்களிடையே சினத்தை தூண்டிவிட்டதாகவும் அவர் விவரித்தார். காயமுற்ற ACP சுலிஸ்மி சிகிச்சைக்காக கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மாநகர சீரமைப்பு திட்டத்தின் கீழ் கம்போங் சுங்கை பாருவில் வீடுகளை உடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் வீடுகள் சிலவற்றில் மின்சாரம் துண்டிப்பு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அங்கு கூடியவர்களில் சிலர் கற்களை வீசியதில் ACP சுலிஸ்மிக்கு படுகாயம் ஏற்பட்டது. இதனிடையே டங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கடுமையாக கண்டித்த உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அது நாகரிகமற்ற செயல் என்றும் சாடினார். மலேசியா சட்டத்துக்கு உட்பட்டு இயங்கும் நாடு. எனவே குடிமக்கள் அனைவரும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு மதித்து நடக்க வேண்டும். மக்களின் பாதுகாப்பு, நாட்டின் அமைதி, பாதுகாப்பு படையினரின் உயர் நெறிக்கு எப்போதும் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்றும் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் வலியுறுத்தினார். அமைதி பேரணி நடத்த அரசு அனுமதி அளிக்கிறது. அவ்வாறு செய்யப்படுவதையும் அரசு மதிக்கிறது. ஆயினும் அந்த சுதந்திரம் சட்டத்துக்கு உட்பட்டும் பொறுப்புடனும் பயன்படுத்தப்பட வேண்டும். பேரணி பங்கேற்பாளர்கள் பொறுப்பற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தினார். அமைதி பேரணி நியாயத்தை முன்னிறுத்தி நடத்தப்பட வேண்டும். மாறாக குறுகிய அரசியல் சிந்தனையை முன்னிறுத்தி மக்களிடையே பதற்றத்தை ஓங்குவிக்கும் வகையில் தவறாக பயன்படுத்தக்கூடாது என பிரதமர் வலியுறுத்தினார். கோலாலம்பூர் கம்போங் சுங்கை பாருவில் இன்று நடைபெற்ற பேரணியின் போது டங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சுலிஸ்மி எஃப்என்டி சுலைமான் பொறுப்பற்ற தரப்பினரால் தாக்கப்பட்டது தொடர்பில் ஃபேஸ்புக்கில் அவர் தமது கண்டனத்தை பதிவிட்டார். அது அருவருக்கத்தக்க செயல் என்றும் அவர் வகைப்படுத்தினார். பொது சேவை பணியாளர், அதுவும் மாவட்ட போலீஸ் தலைவர் தாக்கப்பட்டது சாடலுக்குரியது என்றும் டத்தோ ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இதனூடே டங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சுலிஸ்மி எஃப்என்டி சுலைமான் தாக்கப்பட்ட விவகாரத்தை கண்டித்த பிரதமர் அதிகார தரப்பு விரைந்து புலனாய்வு செய்து
OCPD மீது தாக்குதல் நடத்தி காயம் விளைவித்தவர்களையும் அதற்கு பின்னணியாக இயங்கியவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக அமைதி பேரணிகளை கருவியாக பயன்படுத்தி மக்களிடையே பதற்றத்தை மேலோங்க செய்யும் தரப்பினர் மீது அரசு தயை காட்டாது என அவர் எச்சரித்தார். வன்முறை, வெறுப்பு, போலி தகவல்களை பரப்புதல் போன்ற நடவடிக்கைகள் சமுதாயத்தில் வேரூன்றுவதை தாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என டத்தோஸ்ரீ அன்வார் சூளுரைத்தார். நிலையான மேம்பாட்டு நோக்கத்தை உந்தச் செய்வதில் இஸ்லாமிய நிதியியல் முதன்மை பங்காற்ற வேண்டும். பண்புமிகு நாளைய தலைவர் பெருமக்களை உருவாக்கும் அதே வேளை அதுவும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு வலியுறுத்தினார் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். பண்பு நலன்கள், பண்பு கூறுகள் ஆகியவை மீது நம்பிக்கை கொண்டு எதிர்காலத்திற்கான இலக்கை கொணர்வோரே பண்புமிகு தலைமுறை என பொருள் கொள்ளப்படுவர். அனைத்துலக இஸ்லாமிய நிதியியல் பரிசளிப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார். அதில் உரையாற்றிய அவர் திறன் மேம்பாடு, தரமான உற்பத்தி, புத்தாக்கம் ஆகியவற்றில் முதலீடு செய்ய மலேசியா விழைவதாக கூறினார். நிலையான மேம்பாடு, இலக்கு முதலியவற்றை எட்ட இஸ்லாமிய நிதியியலை ஏந்தும் நாடாக மலேசியாவின் நிலை வலுப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையை டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளிப்படுத்தினார். அதில் அவருக்கு 2025 இஸ்லாமிய நிதியியல் தலைமைக்கான விருது நல்கி சிறப்பிக்கப்பட்டது. இஸ்லாமிய நிதியியலை ஊக்குவிப்பதில் அவர் திறனை பாராட்டி அந்த விருது வழங்கப்பட்டது. அரசு, நிறுவனம் அல்லது ஒரு குறிப்பிட்ட தனியாளுக்கு பெருமை சிறக்கும் நனிச்சிறந்த விருதாக கீஃபா விருது அமைகிறது. தங்கள் துறைகளில் ஆகச் சிறந்த அடைவு நிலையை எட்டியோருக்கு அது வழங்கப்படும். கத்தார் மற்றும் பாலஸ்தீனர்கள் மீது யூதப்படை கட்டவிழ்த்திருக்கும் வன்முறைக்கு எதிரான தமது நிலைப்பாட்டில் மலேசியா உறுதியுடன் உள்ளது. இஸ்ரேலின் இந்த அத்துமீறிய செயல்கள் ஆணவம் மிகுந்ததாகவும் அனைத்துலக சட்டங்களுக்கு புறம்பானது எனவும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சாடினார். யூதப்படையின் கொடூரங்கள், காலனித்துவ ஆட்சி போன்ற அத்துமீறல்களுக்கு எதிராக திடமான கொள்கை சார்ந்த நிலைப்பாடு அவசியம் என பிரதமர் வலியுறுத்தினார். மேலும் நியாயமான, ஒழுக்கமிக்க, அடக்குமுறையிலிருந்து விடுபட்ட சமூகத்தை உருவாக்கும் முயற்சிகளை வலுப்படுத்துவதே யூதப்படையின் கொடூரங்களுக்கு எதிராக மலேசியா தொடர்ந்து அனைத்துலக அரங்கில் குரல் கொடுக்க தவறாது என்றார் அவர். முன்னதாக தலைநகரில் நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான உலக இஸ்லாமிய நிதியியல் விருது கீஃபாவில் கலந்து கொண்டு டத்தோஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். 6ஆம் நாளாக தொடரும் ஜாரா கைரினா மகாதீர் மரண விசாரணை. மரணம் நேர்ந்த தூன் டத்து முஸ்தபா சமய தேசிய பள்ளியின் மாணவிகள் உறைவிடமான ரபியாத்துல் அடாவியா கட்டடத்துக்கு மரண விசாரணை குழு இன்று சென்றது. மரண விசாரணை நீதிபதி அமீர் ஷா அமீர் ஹசான் தலைமையில் அரசு தரப்பு அதிகாரிகள், சபா தடயவியல் குழு, தீயணைப்பு மீட்பு படை ஆகியவற்றைச் சேர்ந்தோர் உண்மை நிலவரத்தை தெளிவாக கண்டறிய அங்கு சென்றனர். குவீன் எலிசபெத் உடற்கூறு ஆய்வு வல்லுநர் டாக்டர் ஜெஸ்ஸியும் உடன் சென்றார். ஜாரா கைரீனா தாயாரின் வழக்கறிஞர் குழுவும் மாதிரி பொம்மையை உடன் அனுப்பியது. பின்னர் அந்த குழு அங்கிருந்து நீதிமன்றம் திரும்பிய நிலையில் பிற்பகல் 2 மணிக்கு டாக்டர் ஹியூ வாக்குமூலம் அளித்தார். பள்ளி உறைவிடத்துக்கு அருகில் உள்ள வாய்க்காலில் தன்னிறைவற்று கிடந்த நிலையில் மீட்கப்பட்ட ஜாரா கைரீனா ஜூலை 17ஆம் நாள் குவீன் எலிசபெத் மருத்துவமனையில் மரணமுற்றார். இவ்வேளையில் உடற்கூறு ஆய்வு வல்லுநர் டாக்டர் ஜெஸ்ஸி ஹியூவை அச்சுறுத்தும் வகையில் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டதாக சாட்டப்பட்ட குற்றத்தை முன்னாள் தலைமை ஆசிரியர் மறுத்தார். 61 வயதான கமுல் கமாருடின் மீதான குற்றச்சாட்டு நீதிபதி மர்லினா இப்ராஹிம் முன்னிலையில் வாசிக்கப்பட்டது. தெரிந்தே மறுட்டல் விடுக்கும் தோரணையில் அவர் அந்த பதிவை இட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. அமுங் கமாருடின் எனும் பெயரை கொண்ட ஃபேஸ்புக் கணக்கில் செப்டம்பர் 4ஆம் நாள் இரவு 11 மணி அளவில் அவர் அந்த மறுட்டலை விடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. நவீன இராணுவ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப மலேசிய ஆயுதப்படை தனது திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்டில் அதிகரித்து வரும் நவீன அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அஃது உதவும் என தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நூர்டின் தெரிவித்தார்.
அரச மலேசிய ஆயுதப்படையினர் தம்மிடம் இருக்கும் முழு பாதுகாப்பு தொழில்நுட்பங்களுடன் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என அமைச்சர் கூறினார். நாட்டிற்கு ஏற்படும் கணிக்கவியலா அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அவை இன்றியமையாதவை. அத்துடன் நேரடி தாக்குதல்களை தவிர இணைய அச்சுறுத்தல், பல்வேறு யுத்திகளை பயன்படுத்தும் போர் உள்ளிட்ட இன்றைய நவீன யுகத்தில் நாடு எதிர்கொள்ளும் கணிக்க முடியாத மறுட்டல்களை எதிர்கொள்ள ஏடிஎம் ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும். மேலும் புதிய தேவைகளை ஆழ ஆராய்ந்த ஆயுதப்படையில் நவீன நடைமுறைகளை மேம்படுத்துவதில் ஏடிஎம் கவனம் செலுத்த வேண்டும் என டத்தோ ஸ்ரீ முகமது கலீத் குறிப்பிட்டார். இதனிடையே அமைச்சரவையின் ஒப்புதல் கிட்டியதும் தேசிய தற்காப்புத்துறை கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும். மலேசிய தற்காப்புத்துறையின் சுதந்திரம், புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை வலுப்படுத்துவதற்கான வியூக கட்டமைப்பாக அந்த கொள்கை விளங்கும். தற்காப்பு அமைச்சு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு கண்டுபிடிப்பு துறைகளில் ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கும் முனைப்பை மேற்கொள்கிறது. அதன் வழி வட்டார நாடுகளிடையே சிறந்த தற்காப்பு மையமாக மலேசியா விளங்கும் என தற்காப்பு அமைச்சர் குறிப்பிட்டார். மலேசிய தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழக ஃபினாஸ் சட்ட திருத்தம் அடுத்த மாதம் மக்களவையில் அது முதலாம் வாசிப்புக்காக தாக்கல் செய்யப்படும். தற்கால திரைப்படத்துறையின் தேவைகளுக்கு ஏற்ப நடப்பில் உள்ள சட்டங்களை மாற்றியமைக்கும் நோக்கத்தை அது கொண்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். அடுத்த மாதம் முதல் வாரமே தொடர்புடைய சட்ட திருத்தம் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என தமது எதிர்பார்ப்பை டத்தோ ஃபாமி வெளிப்படுத்தினார். இவ்விவகாரம் தொடர்பாக துறை சார்ந்தோருடன் ஃபினாஸ் ஏற்கனவே பேச்சுகளை மேற்கொண்டது என்றார் அவர். மேலும் இந்த சட்ட திருத்தம் திரைப்பட துறையினரின் நலனை முன்னிறுத்தியே முன்னெடுக்கப்பட்டதாக அமைச்சர் விளக்கினார். தற்போது நிலவும் சவால்களை கருத்தில் கொண்டு நாட்டின் திரைப்படத்துறையின் நிலைத்தன்மையும் நீடித்த வளர்ச்சியும் உறுதி செய்யப்படும் என டத்தோ ஃபாமி கூறினார். மை டிஜிட்டல் ஐடி செயலியை ஒரே நுழைவு முறைமையாக பயன்படுத்தும் அணுகுமுறை, ஒருவரின் அடையாளம் தவறாக பயன்படுவதையும் ப்ரீபெய்ட் தொலைபேசி எண்களின் பதிவுகளை கட்டுப்படுத்தவும் இது வழிகோடும் என தொடர்பு துணை அமைச்சர் தியோனிச்சிங் தெரிவித்தார். இந்த முன்னெடுப்பின் வழி ஒருவர் பதிவு செய்து வாங்கும் ப்ரீபெய்ட் எண்களை கட்டுப்படுத்த இயலும். இணைய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தவும் தனிப்பட்ட தரவுகள் கசிவையும் இதனூடே தடுக்க முடியும் என துணை அமைச்சர் விளக்கினார். சில பொறுப்பற்ற தரப்பினர் ஒரு கடப்பிதழ் நகலை வைத்து பல ப்ரீபெய்ட் எண்களை பதிந்து கொள்கின்றனர். பின்னர் அவை இணைய மோசடிகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. அது தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து ப்ரீபெய்ட் எண்களுக்கான பதிவும் மை டிஜிட்டல் ஐடி செயலியில் கட்டாயமாக்கப்படுவதாக துணை அமைச்சர் விவரித்தார். முன்னதாக ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகள் அளவில் நடைபெற்ற இணைய பாதுகாப்பு இயக்கத்தை தொடக்கி வைத்த பின்னர் தியோ செய்தியாளரை சந்தித்தார். இந்தியர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மடானி அரசாங்கம் பல்வேறு முனைப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அவ்வகையில் உரிம வணிகம் தொடர்பாக பெர்படனான் நாசியோனல் பெர்ஹாட் பெர்னாஸ் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். உரிம வர்த்தகத்தில் ஈடுபட விரும்புவோருக்கு பெர்னாஸ் உரிய முறையில் வழிகாட்டி வருகிறது. தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் பெர்னாஸுடன் இணைந்து முதன்முறையாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. பெர்னாஸ்ல நம்மள புதுசா ஒரு ப்ரோக்ராம் நம்மள உருவாக்க போறோம். இந்த ப்ரோக்ராம் இந்த மாசம் கடைசி நம்மள லான்ச் பண்ண போறோம். நம்மளோட சமுதாயம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும். நம்மளோட கேஎஸ்யூ டத்தோ ஸ்ரீ கைரோல் ஜைமி அவங்களோட ஸ்டாஃப் நல்லா பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரியோட ப்ரோக்ராம் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்மளோட சமுதாயம். ஓகே, ஸோ அதனால நம்மளோட சமுதாயம் இந்த ப்ரோக்ராம் அவங்கள இந்த பெனிஃபிட் எடுத்து அவங்களோட பிஸ்னஸ் அவங்கள க்ரோ பண்ணணும். அமைச்சின் கடுமையான உழைப்பில்லாத இந்தியர்களுக்காக சிறப்பாக இத்தகைய அனுகூலங்களை எளிதில் உருவாக்க இயலாது. குஸ்கோப் வழங்கும் நிதி உதவியின் மூலம் உரிம வணிகத்தில் ஈடுபடும் வாய்ப்பை இந்தியர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என துணை அமைச்சர் வலியுறுத்தினார்.
மற்றொரு நிலவரத்தில் நாடு முழுவதும் உள்ள கோயில்களின் பட்டியலை திரட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டத்து ஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். அதோடு தமிழ் பள்ளிகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைப்பது மற்றும் 6 புதிய பள்ளிகள் நிறுவுவதற்கான ஒதுக்கீடு குறித்து கல்வி அமைச்சுடன் அணுக்கமான ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதோடு குஸ்காப்பின் இதர திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடுகள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டதை துணை அமைச்சர் சுட்டினார். கோலாலம்பூர் சன்வே சிட்டி தங்கும் விடுதியில் இன்று தொடக்கம் கண்ட 8வது ஆசியான் வணிக ஆய்வரங்கில் கலந்து கொண்ட பின் டத்து ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் ஊடகத்தாரிடம் அவ்வாறு கூறினார். இந்த நிகழ்ச்சி ஆசியானில் திறன் மேம்பாட்டு கட்டமைப்பின் தொடக்கமாக கருதப்படுகிறது. இந்த 8 ஆசியான் பிளான் நம்மள பார்த்தோன்னா பிரதமர் பார்லிமெண்ட்ல RMK 13 பொம்பந்தாங்கல அவங்கள சொல்லியிருக்காங்க நேஷனல் ஆக்ஷன் பிளான் இருக்கணும். இந்த நேஷனல் ஆக்ஷன் பிளான் 100 கம்பெனி நம்மள எடுத்து அந்த 100 கம்பெனி இந்த இன்க்ளூசிவ் பிஸ்னஸ் செஞ்சுட்டு 5000 பேருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த உதவி எல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னும் இந்த வாட்டி புதுசாக நம்ம இன்க்ளூசிவிட்டிக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறோம், சஸ்டைனபிலிட்டியும் ஒரு அவார்ட் நம்ம கொடுக்குறோம். ஆசியானின் பொருளாதார மீள்தன்மையை அதிகரிக்க இத்தகைய வணிகங்களும் சமூக நிறுவனங்களும் பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆசியான் உறுப்பு நாடுகளிடையே வணிக திறனை வலுப்படுத்தவும் திறமையை வளர்ப்பதற்கும் இது வகை செய்கிறது. ஜோஹர் சகாமட் மாவட்ட நிலநடுக்கங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 3000 ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்படும். மாநில அரசு அத்தகைய 62 குடும்பங்களுக்கு அந்த உதவியை வழங்க உள்ளதாக மந்திரி பசார் டத்து ஆன் ஹாஃபிஸ் காசி தெரிவித்தார். மத்திய அரசின் ஆதரவுடன் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மாவின் வாயிலாக அந்த உதவிகள் வழங்கப்பட உள்ளன. 62 வீடுகள், 2 பள்ளிவாசல்கள், 9 அரசாங்க வளாகங்கள் நிலநடுக்கத்தால் சேதமடைந்துள்ளதாக சகாமட் மாவட்ட பேரிடர் மேலாண்மை பணிக்குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. முதல் நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனே பாதிப்புகளை மதிப்பிட தொடர்புடைய தரப்புகள் பணிக்கப்பட்டதாக டத்து ஆன் ஹஃபீஸ் விவரித்தார். கிளாந்தான் பசிர்மாஸ் கம்போங் பங்கோல் கூலிமில் போதைப்பொருள் கடத்தல் முறியடிக்கப்பட்டது. 90 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான 279 கிலோகிராம் ஷபு வகை போதைப்பொருளை சுங்கத்துறை பறிமுதல் செய்தது. பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் MPV ரக வாகனத்திலிருந்து போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் அந்த வாகனத்தில் ஷபு 258 பொட்டலங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. அனைத்து போதைப் பொருட்களும் தாய்லாந்திலிருந்து கடத்தப்பட்டதாக ஐயுறப்படுகிறது. படாங் பசார் கனாஃப் தோட்டத்தில் வரி செலுத்தப்படாத மது வகைகளை போலீஸ் பறிமுதல் செய்தது. கடந்த செப்டம்பர் 9ஆம் நாள் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் அவை கைப்பற்றப்பட்டதாக படாங் பசார் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஷுக்ரி அப்துல்லா விவரித்தார். அந்த சோதனையில் 12 நெகிழி பையிலிருந்து 252 மதுப்புட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆயினும் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. பஹாங் கோலாக்வான்தான் பகுதியில் சட்டவிரோதமாக நங்கூரமிட்டதாக ஐயுறப்படும் கப்பல் ஒன்றை மாநில கடற்படை அமலாக்க நிறுவனம் தடுத்து வைத்துள்ளது. ஆபரேஷன் பிரிவென்டிவ் SCR மற்றும் மக்மூர் சோதனையின் கீழ் நேற்று அந்த கப்பல் தடுத்து வைக்கப்பட்டது. 2.9 கடல் மைல் தொலைவில் இருந்த அந்த கப்பலில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில கடல் போக்குவரத்து அமலாக்க இயக்குனர் மஸ்லான் மட்ரிஜாப் தெரிவித்தார். கப்பல் பணியாளர்கள் சரியான ஆவணங்களை கொண்டிருக்கவில்லை என அவர் கூறினார். இந்தோனேசியாவின் பாலி, கிழக்கு நூசா தெங்காரா ஆகிய பகுதிகளில் இடைவிடாத கனமழையால் திடீர் வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டது. அதில் குறைந்தது 9 பேர் உயிர் இழந்தனர். காணாமல் போன 6 தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
பாலி, ஃபால்ரஸ் போன்ற பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 6 உயிர் இழந்தனர். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோரை மீட்கும் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக இந்தோனேசியாவில் அவசர காலம் அறிவிக்கப்பட்டது. 2 நாள்களுக்கு தொடர்ந்து பெய்த கனமழையில் கட்டடங்கள் சரிந்தன. விமான சேவைகள் பாதிப்புற்றதோடு 5 முக்கிய நகரங்கள் பெரும் சேதத்திற்குள்ளாகின. இந்தோனேசியாவில் இதுவரை ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களுள் இது மிகவும் மோசமானதாக கருதப்படுகிறது. கட்டட இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களையும் மண்ணில் புதையுண்டவர்களையும் தேடி மீட்கும் பணிகளில் மீட்பு படையினர் முழு மூச்சாக ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் நிலையற்ற வானிலையால் அவர்கள் பெரும் சவாலை எதிர்நோக்குகின்றனர். வெள்ளத்தால் பாலியில் உள்ள முராராய் அனைத்துலக விமான நிலையமும் பாதிப்புற்றது. பிரான்சில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் மக்களின் மன நிறைவின்மையை தூண்டியுள்ளது. கொந்தளிப்பின் விளிம்பிற்கு சென்ற ஆயிரக்கணக்கானோர் அந்நாட்டு புதிய பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னோவின் பதவியேற்பு விழாவை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் குதித்தனர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர 80,000க்கும் மேற்பட்ட போலீசார் களம் இறக்கப்பட்டனர். நாட்டின் வரவு செலவு திட்டத்தை குறைக்கும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை எதிர்ப்பதோடு அதிபர் இமானுவேல் மேக்ரானின் தலைமைத்துவத்தின் மீதுள்ள மன நிறைவின்மையை தெரிவிக்கும் வகையில் பிரான்சின் பல்வேறு பகுதிகளில் பேரளவில் போராட்ட தீ மூண்டது. அதில் பொது போக்குவரத்தும் விமான சேவையும் பாதிப்புற்றன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 200 பேர் கைது செய்யப்பட்டனர். இதற்கு முன் தற்காப்பு அமைச்சராக பதவி வகித்த 39 வயதான லெகோர்னோ பிரான்காய்ஸ் பைரோவுக்கு மாற்றாக பிரதமர் பதவியை அலங்கரிக்கிறார். அந்நாட்டில் அரசியல் நிலைத்தன்மையை கொண்டுவர தாம் கடமையாற்றப் போவதாக அவர் உறுதியளித்தார். வெவ்வேறு கொள்கைகளை கொண்டுள்ள 3 கட்சியினரின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப நாடாளுமன்றத்தில் 2026 வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யும் சவாலை எதிர்கொண்டுள்ளார் லெகோர்னோ. அமெரிக்கா யூத்தாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த தாக்குதலில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய பங்காளி வலதுசாரி ஆர்வலர் சார்லி கிர்க் சுட்டு கொல்லப்பட்டார். அதன் தொடர்பில் ஐயுறப்படும் ஆள் ஒருவரை அமெரிக்க போலீஸ் கைது செய்துள்ளது. அவர் கழுத்தில் சுடப்பட்டு இறந்தார். யூத்தா ஓராம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய சார்லி கிர்க்கின் காணொலி ஒன்று தற்போது பரவலாகி வருகின்றது. அந்த காணொலியின் நம்பகத்தன்மை இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. கிர்க்கும் அவர் இணைந்து நிறுவிய குழு நாட்டின் மிகப்பெரிய பழமைவாத இளைஞர் அமைப்பாக கருதப்படுகிறது. அது அதிபர் டிரம்பிற்கு இளம் வாக்காளர் ஆதரவை வழங்குவதில் முக்கிய பங்காற்றியது. மேலும் சார்லி கிர்க்கிற்கு நேர்ந்த துயரம் அரசியல் கொலை என்றும் அமெரிக்காவிற்கு இது ஒரு துயரமான நாள் என்றும் பலரால் பேசப்படுகிறது. 1600 கிலோகிராம் கொக்கைன் பறிமுதல். குரேரோ கடற்கரையில் மேற்கொள்ளப்பட்ட கடல்சார் நடவடிக்கையில் அவை பறிமுதல் செய்யப்பட்டதாக மெக்சிகோ தெரிவித்தது. போதைப்பொருள் தயாரிப்பு கடத்தல் நடவடிக்கை மிக அதிகமாக மேற்கொள்ளப்படும் பகுதிகளை குறிவைத்து சோதனைகள் நடத்தப்பட்டன. மெக்சிகோ எல்லை பகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அதன் அரசாங்கம் ஓர் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டது. அதில் 1600 கிலோகிராம் கொக்கைன் போதைப்பொருளை கடற்படையினர் கைப்பற்றியதோடு அதன் மொத்த மதிப்பு 3200 கோடி பெசோவை எட்டும் என தெரிவித்தனர். 5 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலம். 2025 உலக வுஷு போட்டியில் தேசிய அணியினர் நாட்டுக்கு ஈட்டி தந்த பதக்கங்கள் அவை. விளையாட்டுத் துறையில் அரசின் கடப்பாட்டை இந்த வெற்றி புலப்படுத்துவதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ தெரிவித்தார். இவ்வாண்டு வுஷு போட்டிக்காக 4,03,35,122 ரிங்கீட்டை தேசிய விளையாட்டு மன்றம் ஒதுக்கியிருந்தது. அரசின் இந்த ஒதுக்கீட்டுக்கு பலன் தரும் விதமாக தேசிய அணியினர் வெற்றி வாகை சூடியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அது மட்டுமின்றி வழங்கப்பட்ட இந்த தொகையின் வாயிலாக விளையாட்டாளர்களுக்கான சிறப்பு பயிற்சிகளை வழங்க முடிந்ததோடு அவர்களின் திறனை மேம்படுத்தவும் வழிவகுத்ததாக அவர் தெரிவித்தார். ஆடவர் ஜான்ஷு,
கியான்ஷு பிரிவுகளில் சி ஷின்பெங் வெற்றி பெற்ற தங்கத்தை வென்றார். இதனுடைய மகளிர் பிரிவில் லீ ஜியாரோங் பங் புயி ஜியாரோங் வாயிலாக நாடு தங்கங்களை கைப்பற்றியது. விளையாட்டுத் துறையில் வூஷு போட்டியை தவிர பிற விளையாட்டுப் போட்டிகளிலும் நாட்டின் தேசிய வீரர்களின் அலாதியான திறனால் உலக அரங்கில் மேலும் பல வெற்றிகளை நாடு குவிக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஹனாயோ வெளிப்படுத்தினார். ஹாங்காங் பொது பூப்பந்தாட்டம். தேசிய ஆடவர் இணை வான் ஜுனைதி வான் அரிஃப் யாப் ராய் கிங் அதன் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறினர். சக நாட்டின் இணையான சுங் ஹான் ஜியான் முகமது ஹைக்கல் நஸ்ரியை 21-17, 21-19 என அவர்கள் வீழ்த்தினர். அப்போட்டிக்கான காலிறுதிச் சுற்றில் தேசிய இடை தரவரிசையில் 8ஆம் நிலையில் உள்ள இந்தியாவைச் சேர்ந்த சத்விக் சாய்ராஜ் ரன்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணையுடன் மோதுவர். ஹாங்காங் பொது பூப்பந்தாட்டத்தின் மகளிர் பிரிவிலும் வெற்றி தேசிய மகளிர் இணை பலிதான் எம்தினாவின் வசமானது. இந்தோனேசியாவின் ஃபெப்ரியானா ட்விபுஜி குசுமா மெலிசா ட்ரியாஸ் புஷ்பிதாசாரி இணையை 21-18, 21-17 என தேசிய மகளிர் அணி வென்றனர். இருப்பினும் அந்த அதிர்ஷ்ட காற்று தேசிய பூப்பந்து வீரர் ஐதில் ஷோலே அலி பக்கம் வீசவில்லை. ஒற்றையர் ஆடவர் பிரிவில் தரவரிசையில் 6ஆம் நிலையில் உள்ள பிரான்சின் கிறிஸ்டோ பப்போவிடம் ஐதில் ஷோலே 17-21, 19-21 என வெற்றியை பறிகொடுத்தார். டென்மார்க் மத்திய திடல் ஆட்டக்காரர் கிறிஸ்டியன் எரிக்சன் வாஸ்பர்க்கிற்கு அணி மாறுவது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அவர் அந்த புண்டஸ்லீகா கிளப்பில் 2027ஆம் ஆண்டு வரை ஒப்பந்தம் செய்துள்ளார். கடந்த பருவத்தில் அந்த 33 வயது வீரர் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக களம் ஆடினார். மான்செஸ்டர் யுனைடெட் உடனான ஒப்பந்தம் கடந்த பருவ இறுதியில் முடிவடைந்ததுடன் அவர் வாஸ்பர்க்கிற்கு அணி மாறினார். டென்மார்க் தேசிய அணிக்காக அதிக முறை களமாடிய சிறப்பும் எரிக்சனையே சேரும். அது மட்டுமின்றி அயாக்ஸ், டாட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர், இன்டர் மிலான், பிரென்ட்ஃபோர்ட் ஆகிய அணிகளுக்காகவும் அவர் களமாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பின்லாந்துக்கு எதிரான 2020 யூரோ பொது காற்பந்தாட்டத்தில் விளையாடிய போது கீழே விழுந்த பிறகு டிஃபிரிலேட்டர் கார்டியோவெர்டர் மருத்துவ கருவி துணையுடன் கிறிஸ்டியன் எரிக்சன் தற்போது விளையாடி வருகிறார். டேவிஸ் கிண்ணர் டென்னிஸ் போட்டியின் ஆஸ்திரேலிய அணி தலைவர் லிட்டன் ஹியூவிட்டை 2 வாரங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டதோடு அவருக்கு $30,000 தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. ஊக்கமருந்து கட்டுப்பாட்டு அதிகாரியிடம் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதன் விளைவாக டென்னிஸ் தேசிய உயர்நெறி நிறுவனம் இந்த முடிவை எடுத்துள்ளது. செப்டம்பர் 24ஆம் நாள் முதல் அக்டோபர் 7ஆம் நாள் வரை லிட்டன் ஹியூவிட் பணி நீக்கம் செய்யப்பட்டார். கடந்த நவம்பர் இத்தாலியுடனான அரையிறுதி ஆட்டத்தில் தமதனி தோல்வியடைந்த பிறகு அந்த 60 வயதுடைய ஊக்கமருந்து கட்டுப்பாட்டு அதிகாரியிடம் கடுமையாக நடந்து கொண்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றத்தை மறுத்த லிட்டன் ஹியூவிட் தற்காப்பு கருதி தாம் அவ்வாறு நடந்து கொண்டதாக விவரித்தார். அந்த காரணத்தை ஒப்புக்கொள்ள முடியாததால் சுயேட்சை நடுவர் மன்றம் அந்த முடிவை நிலைநிறுத்தியது. முன்னாள் விம்பிள்டன் சாதனை கைப்பற்ற ஹியூவிட்டுக்கு முறையீடு செய்ய வாய்ப்பு உள்ளது. ஆனால் இதுவரை முறையான விண்ணப்பம் எதுவும் செய்யப்படவில்லை. ஞானக்குரல். இயங்கும் பகல்வளம் இராவிடம் வாயு தயங்குரல் நாடிக்குட்டான். மூலாதாரத்தில் பாம்பின் வடிவில் வீற்றிருக்கும் குண்டலினி ஆற்றலின் மத்தியில் இருக்கும் உயிர் வழியும் கீழ்காற்றும் பகலில் வலப்பக்கத்திலும் இரவில் இடப்பக்கத்திலும் உலாவி வரும். அது நாடி ஓட்டத்தில் தடங்களை ஏற்படுத்தக்கூடும் என மெய்யில் மறைந்த மெய்நெறி நவில்கிறார் நற்றமிழ் புலவர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.